Taste the Daily. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அதிமுக முன்னாள் அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவிகளை வழங்கினார். அட்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் கடந்த 13ஆம் தேதி இயற்கை உபாதை கழிக்கச் சென்றபோது யானை தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த தேவராஜின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி ஆறுதல் தெரிவித்ததுடன் நிதி உதவியையும் வழங்கினார். மேலும் அப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் குறித்து கேட்டறிந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்பகுதி மக்களுக்கு நவீன கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகளுக்கும் உத்தரவிட்டார். இதேபோல் விராலியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் வனத்துறையினருடன் இணைந்து ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை விரட்டும் போது யானை தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிதி உதவியையும் வழங்கினார். மேலும் விபத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து நிதி உதவி வழங்கினார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகளால் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக மூலக்கொத்தளம் பகுதியில் அடிப்படை வசதி இல்லாத வீடுகளை ஒதுக்கியதால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லிவாக்கம் சத்யா நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் மாற்று இடம் தருவதாக கூறி சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதியில் இருந்த வீடுகளை இடித்துள்ளனர். இதையடுத்து வீடுகளை இழந்தவர்களுக்கு மூலக்கொத்தளம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகளை அதிகாரிகள் ஒதுக்கிய நிலையில் அந்த வீடுகளில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு ஒதுக்கப்படும் வீடுகளில் முறையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் அப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் முன்பகுதியையும் அதிகாரிகள் இடித்து தள்ளியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விருகம்பாக்கத்தில் நுண்ணறிவு பிரிவில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வந்த இசக்கி முத்துக்குமார் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வீட்டில் மதிய உணவு சாப்பிட வந்த அவர் அறைக்குள் சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. அவரது மூத்த மகன் இளமாறன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது இசக்கி முத்துக்குமார் தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்திருக்கலாம் என இறப்பதற்கு முன் அவர் எழுதிய கடிதம் மூலம் தெரிய வந்துள்ளது. விடிய ஆட்சியில் காவலர்களை தற்கொலை செய்து கொள்ளும் அவல நிலை உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாநகராட்சியில் உள்ள பள்ளி வளாகங்களை சுற்றி புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கால் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களை சுற்றி புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பள்ளி வளாகங்களை சுற்றி புகையிலை விற்கப்படுவது தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசு சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார்.